எங்களோட ராமர் பிள்ளை வீடியோக்கு வந்து ஏகப்பட்ட கேள்விகள். அதுலேயும் முக்கியமாக ராமர் பிள்ளை ஒரு சேனலுக்கு நேரடியாக வந்துட்டு எங்களை பார்த்து நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாரு. எங்களுக்கு முதல் தடவை செஞ்சு காட்ட எக்ஸ்பெரிமெண்ட் அப்படியே செஞ்சு காமிச்சிட்டு இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து நான் எல்லாமே செஞ்சு காமிச்சிருந்தேன். அதாவது ஒரு எரியாத பொருளை எடுத்துகிட்டு அது எரிபொருளாக மாற்றி காமிச்சிருந்தேன். ஏன் வந்து LMES அதை பற்றி பேசவே இல்லை அப்படின்னு வந்து பல தடவை கேள்வி கேட்டிருந்தாரு. இன்றைக்கி உங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு எரியாத பொருளை எடுத்துகிட்டு அதை எரிபொருளாக மாற்றி காமிக்க போகிறோம். அதுவும் ராமர் பிள்ளை செஞ்ச ஸ்டைலில் செஞ்சு காட்ட போகிறோம். ஆனால் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. அது என்னன்னு கேட்குறீங்க? ராமர் பிள்ளை கையில் இருந்த மூலிகை வந்து நம்மகிட்ட கிடையாது. அதனால் என்ன, எங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு கருவேப்பிலை செடி இருக்குது. அந்த கருவேப்பிலை செடியை எடுத்துகிட்டு வந்து அதில் உள்ள குச்சியை வச்சு நம்ம எரிபொருள் தயாரிக்க போகிறோம். அவங்க ராமர் பிள்ளையோட மூலிகை பெட்ரோல் மாதிரி நம்மளோட கருவேப்பிலை பெட்ரோல் அவங்க பார்த்துடலாம். இப்போ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா எரியிற தன்மை இல்லாத ஒரு பொருள் இருக்குது. இது எரியிற தன்மை இல்லாத பொருள். இதில் எந்தவித பெட்ரோலிய பொருட்களுமே கலக்கலை அப்படிங்கிறத முதல்ல பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? முதல்ல ஒரு பேப்பர் எடுங்க. முதல்ல நிறைய பேர் நம்மளை பார்த்து இந்த பேப்பர் வந்து எரியுதா இல்லையான்னு செக் பண்ண சொல்லுவாங்க. அதில் எந்த மொளமாரித்தனம் நம்ம பண்ணலங்கிறத நம்ம நிரூபிக்கிறதுக்காக இந்த பேப்பரை முதல்ல பற்ற வச்சு பார்த்துடலாம். பாருங்கள், இந்த பேப்பரு இப்போ நல்லா எரியுது. இதில் ஒரு பேப்பரை நம்ம இப்போ எடுத்துகிட்டு நல்லா கவனிக்கணும். எரியிற தன்மை இல்லாத பொருள். இந்த பொருளில் நான் பேப்பரை நல்லா டிப் பண்ணிவிட்டு பிடிங்க. இப்போ இதை பற்ற வைக்க போகிறோம். தெரிஞ்சுதா? எரியலை. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதில் கொஞ்சம் தண்ணி, இது நம்ம ஆஃபீஸில் குடிக்கிற தண்ணி, குடிச்சே காமிச்சிட்றேன். இதில் கொஞ்சம் தண்ணி எடுத்து இதெல்லாம் கலக்க போகிறேன். கலந்துட்டோமா? இப்போது இதுவும் ஒரு எரியிற தன்மை இல்லாத பொருள். அதையும் செக் பண்ணிடலாம். ஒரு பேப்பரை எடுத்துட்டு இப்போ அதை நான் நல்லா டிப் பண்ணிடுறேன். இதை பிடிங்க. இதுவும் ஒரு எரியிற தன்மை இல்லாத பொருள் அப்படிங்கிறத நான் ப்ரூவ் பண்ணுறேன். எரியுதா? எரியலை. இதில் எரியிற தன்மை கிடையாது. இப்போது நம்மகிட்ட மொத்தமாக எரியிற தன்மை இல்லாத ஒரு பொருள் இருக்குது. இப்போ நான் அதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அபூர்வ குணங்கள் கொண்ட இந்த குச்சி. என்ன குச்சி? கருவேப்பிலை குச்சி. பார்த்தீங்களா? அபூர்வ குணங்கள் கொண்டு இந்த கருவேப்பிலை குச்சியை நான் உள்ளே போட்டுட்டு இதை மூட போகிறேன். 5 நிமிஷம் காற்று புகாமல். எதுக்கு 5 நிமிஷம்? இப்போ எடுத்துருவோமே, இந்நேரத்துக்கு பவர் வந்திருக்கும். எடுத்துட்டு இந்த டம்ளர் இருக்கு இல்லையா, இந்த டம்ளரில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லிக்விடை ஊற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க, இதில் ஒன்றுமே இல்லை. இதில் எந்த வித வேக்ஸும் கிடையாது. இதில் ஏதாவது இருக்குன்னு நீங்கள் நினப்பீங்க. அதனால இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றியே நான் அதிலே குடிச்சு காமிச்சிடுறேன். பார்த்துக்கோங்க, தண்ணியை ஊற்றி குடிச்சிட்டேன். இப்போது இந்த லிக்விடை இந்த கிளாஸில் ஊற்ற போகிறேன். ஊற்றிட்டு அந்த குச்சியை நம்ம இப்போ எடுத்துடலாம். குச்சி தேவையில்லை. இப்போது வெளிப்புறத்தில் இருந்து இந்த பாத்திரத்தை நான் சூடுபடுத்துகிறப்போ, வெளிப்புறத்துலேருந்து இந்த பாத்திரத்தை நான் சூடுபடுத்துகிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த தண்ணியில் இருந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் தனித்தனியாக பிரிஞ்சு அந்த ஹைட்ரஜன் அட்மாஸ்பியரில் உள்ள கார்பனை இழுத்து போட்டு எரிய ஆரம்பிச்சிடும். அப்படியே நடக்கும். இப்போ பாருங்கள், இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நீங்களே பார்ப்பீங்க. இந்த எத்தனால் வெளிப்புறமாக மட்டும் நான் ஊற்றுறேன். பாருங்கள், வெளிப்புறமாக நம்ம ஊற்றிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வெளிப்புறத்துலேருந்து நம்ம சூடுபடுத்த போகிறோம். சரியா? இதை சூடுபடுத்த போகிறோம். இப்போ பார்த்தீங்களா, வெளிப்புறமாக சூடாகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுதுன்னு கவனிங்க. இப்போது சூடாகும்போது அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நான் சொன்னேன் இல்லையா, ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் தனித்தனியாக பிரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் இப்போ நடந்துகிட்ருக்கு. பாருங்கள் என்ன நடக்குது? அந்த திரவம், எரியிற தன்மை இல்லாத திரவம் பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிக்குது. அதுவும்
கண்ணுக்கு தெரியாத நெருப்பு, வெள்ளை நெருப்பு தெரியுதா? கண்ணுக்கு தெரியாத வெள்ளை நெருப்பு. இப்படி எரியுது மட்டும் பாருங்க. அஞ்சு மணி நேரம் எரியும், குறைஞ்சபட்சம் 5 மணி நேரம் அது எரியும். எப்படி எரியுது பார்த்தீங்களா? மேலே பாருங்க. கரும்புகை 0.01% கூட இது இருக்காது. தமிழ் மக்கள் இதை பார்க்கணும், தமிழ் மக்கள் இதை பார்க்கணும். எப்படி எரியுது பாருங்க. 0.01% கூட இதில் புகை வராது. சாதாரண கருவேப்பிள்ளை குச்சியால் உருவான ஒரு எரிபொருள் இது. எப்படி எரியுதுன்னு பார்த்தீங்களா? ஏதாவது வேக்ஸ் நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை. வெள்ளை நெருப்பு, கண்ணுக்கு தெரியாத வெள்ளை நெருப்பு எப்படி எரியுதுன்னு மட்டும் பாருங்க. இதுக்கெல்லாம் காரணம் கருவேப்பிலை குச்சி. ஓகே, இப்போ நம்ம கீழே உள்ள எத்தனால தண்ணி ஊற்றி அணைச்சிடலாமா? தண்ணி ஊற்றி அணைச்சிட்டோம் அப்படின்னா வெள்ளை நெருப்பு தெரியுதா? எப்படி எரியுதுன்னு மட்டும் பாருங்க. குறைந்தபட்சம் 5 மணி நேரங்கள் விடாம எரியுது. விடாம தமிழ் மக்கள் பார்க்கணும். இதை தமிழ் மக்கள் பாருங்க. எப்படி இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இதில் வந்து கட் பண்ணி நிறைய வேலை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுவீங்க. அன்கட் வெர்ஷன் ஒன்று ஃபேஸ்புக்கில் ரிலீஸ் ஆகும், எந்தவித கட்டும் இல்லாமல். அந்த வீடியோவை பாருங்கள், எந்தவித எடிட்டிங் இல்லாமல் இருக்கும். அதை பார்த்தீங்கனால உங்களுக்கு தெரியும். சாதாரண ஒரு லிக்விட், அந்த லிக்விட் வந்து கருவேப்பிள்ளை குச்சி போட்டதுக்கப்புறம் எரிஞ்சிட்டு இருக்கிறது நீங்கள் அந்த அன்கட் வெர்ஷனில் ஃபேஸ்புக்கில் போய் பாருங்கள். இது நாங்கள் யூடியூப்பில் கட் பண்ணி போகிற வெர்ஷனாக இருக்கும். என்னடா இது எப்படி சாத்தியம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. ராமர் பிள்ளை எங்களை கேள்வி கேட்ட வீடியோ நாங்கள் பார்த்ததுக்கப்புறம் முதல் நாள் ஃபுட்டேஜ் வந்து இன்னும் நம்ம டீப்பாக அனலைஸ் பண்ணாமல் அப்படின்னு நாங்கள் யோசித்தோம். முதல் நாள் ஃபுட்டேஜ் வந்து நாங்கள் டீப்பாக அனலைஸ் பண்ணுறப்போ ஒரு விஷயம் சிக்கிச்சு. அது என்னென்னா, அவர் வந்து அந்த எரியாத பொருள், அதாவது அந்த ஃபெர்மெண்டேஸ் லிக்விட்னு சொல்கிறாரு இல்லையா, அதை வந்து ஒரு கருப்பு கலர் பாட்டில் இருந்துட்டு ஒரு டெட்டால் பாட்டிலுக்கு ஊற்றுறாரு. அந்த கருப்பு கலர் பாட்டில் ஒரு கெமிக்கல் பாட்டில். அந்த கெமிக்கல் நேம் எங்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பேப்பரில் கெமிக்கல் நேமையும் கெமிக்கல் ஃபார்முலா வந்து அவர் பிச்சு விட்டுருந்தாரு. இதை நாங்கள் ஆல்ரெடி வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தோம். ஆனால் இந்த செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் அவர் வேக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து அதை கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டு இதை கம்ப்ளீட்டாக மறந்துட்டோம். நாங்கள் இந்த தடவை வந்து முதல் நாள் ஃபுட்டேஜஸ் எடுத்து அனலைஸ் பண்ணுறப்போ இந்த ஃபோட்டோஸ் தான் எங்களுக்கு கிடச்சிது. அந்த ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா அவர் கெமிக்கல் வாங்கின கம்பெனி வந்து ஸ்பெக்ட்ரோகேம் அப்படின்னு தெரிஞ்சது. அண்ட் அந்த கெமிக்கலோட லாஸ்ட் 3 டிஜிட் ஆஃப் சிஏஎஸ் நம்பர் கிடச்சிது. அந்த நம்பர்லாம் எடுத்து கொண்டு போய் அந்த கம்பெனியோட வெப்சைட்டில் நாங்கள் பார்க்குறப்போ அவர் வாங்கின அந்த கெமிக்கலோட பேர் வந்து நைட்ரோமீத்தேன், அதாவது CH3NO2 அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. இந்த நைட்ரோமீத்தேனை பார்த்தீங்கன்னா ஒரு சில ரேஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த ரேஸில் காருக்கு பின்னாடி இருந்து நெருப்பெல்லாம் வரும். இதை வந்து ட்ராக் ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ராக் ரேஸில் யூஸ் பண்ணுற வெஹிக்கிள்ஸில் வந்து இந்த நைட்ரோமீத்தேனை தான் வந்து ஃபியூலாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மினியேச்சர் ஐசி என்ஜின் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஆர்சி கார்ஸு, ஆர்சி ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரோமீத்தேனை தான் இங்கே வந்து ஃபியூலாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நைட்ரோமீத்தேனை தான் ராமர் பிள்ளை வந்து எரியாத திரவம், அதாவது ஃபெர்மெண்டேஸ் லிக்விட்னு சொல்லிட்டு ஒரு கோனிக்கல் ஃபிளாஸ்கில் வச்சிருக்காரு. இப்போ ஒரு சின்ன பேப்பரை எடுத்துட்டு அதை இந்த ஃபெர்மெண்டேஸ் லிக்விட்ல டிப் பண்ணிட்டு வெளியே எடுத்து எரிய வைக்க ட்ரை பண்ணுறாரு. அப்போ இது எரியாது. இது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் எந்த இடத்துல இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணாலும் சரி, அப்போ இந்த பேப்பர் வந்து அந்த லிக்விடுக்குள்ளே மேட்டாப்பில் தான் டிப் பண்ணி எடுப்பார். இதுவும் ஒரு சின்ன ஏமாத்து வேலை தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைட்ரோமீத்தேனோட டென்சிட்டி பார்த்தீங்கன்னா தண்ணியோட டென்சிட்டியை விட ஜாஸ்தியாக இருக்கும். இது ரெண்டே நம்ம கலக்கிறப்ப என்ன ஆகும்னா, நைட்ரோமீத்தேனுக்கு மேலே இந்த தண்ணி வந்து நிற்க ஆரம்பிச்சிடும். இவர் வீட்டில இருந்தே இந்த நைட்ரோமீத்தேனை எடுத்துட்டு வரப்பே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியை கலந்தா எடுத்துட்டு வர்றாரு. அதை கொண்டு வந்து இந்த கோனிக்கல் ஃபிளாஸ்கில் ஊற்றுறப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த தண்ணி மட்டும் மேல் லேயர் இருக்குது. இப்போ ஒரு பேப்பர் எடுத்துட்டு அவர் மேட்டாப்பில் டிப் பண்ணி எடுக்கிறப்போ தண்ணி மட்டும் இருக்கிறதுனால அவர் பற்ற வைக்கிறப்போ எரியாது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா டிப் பண்ணால் கூட தண்ணி இருக்கிறதுனால அந்த பேப்பர் வந்து எரியாது. இந்த நைட்ரோமீத்தேனோட இக்னிஷன் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 36 டிகிரி சென்டிகிரேடு. இப்போ இவர் இந்த லிக்விடை எடுத்துட்டு ஒரு டம்ளரில் ஊற்றிட்டு வெளியேருந்து சுட வைக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ என்ன ஆகும்னா, இந்த லிக்விடோட இக்னிஷன் பாயிண்ட் ரீச் ஆகுறப்போ அந்த லிக்விட் வந்து பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிச்சு. அதுவும் இந்த நைட்ரோமீத்தேன் பார்த்தீங்கன்னா எந்தவித புகையும் இல்லாமல் வந்து ஒயிட் கலர் ஃப்ளேமில் எரியும். இந்த ட்ரிக்கை தான் இவர் யூஸ் பண்ணிட்டு எங்கே போனாலும் இந்த குச்சியால் தான் வந்து இந்த திரவம் எரிய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நாங்கள் உங்களுக்காக அதே பிராண்டில் போயிட்டு நைட்ரோமீத்தேன் வாங்கிட்டு ஒரு கருவேப்பிள்ளை குச்சியை யூஸ் பண்ணிட்டு அந்த லிக்விடை எரிய வச்சுருந்தோம்.
ஆனால் அதுக்குள்ளே எந்தவித குச்சியும் நீங்கள் போடலைனாலும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து அதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணும். உங்களை நிறைய பேர் தண்ணியில் வேக்ஸ் கலந்தா எப்படிங்க எரியும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. தண்ணியில் வேக்ஸ் கலந்தா எரியும் நாங்கள் சொல்லவே இல்லையே. ஓகே, ராமர் பிள்ளை எப்படி வந்து இந்த வேக்ஸை யூஸ் பண்ணிட்டு அந்த தண்ணியை வந்து எரிய வச்சாரு அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் வெளியே பார்க்கலாம். எந்த ஒரு தண்ணி ஜாரோட மூடியை எடுத்துட்டாலும் ஏர் ஃப்ளோக்காக ஒரு சின்ன ஓட்டை இருக்கும். இந்த ஓட்டையை வேக்ஸால் அடைச்சிட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கலாம். தண்ணி மேலே இந்த மால்டன் வேக்ஸை ஊற்றிட்டு அதை ஆறுனதுக்கு அப்புறம் அடைச்சிருந்த ஓட்டையை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க தண்ணி வந்து வெளியே எடுத்துடலாம். அதே ஓட்டை வழியாக ஒரு சிரஞ்சை யூஸ் பண்ணி எரியிற தன்மையுள்ள ஃபியூவலை உள்ளே செலுத்திட்டு அந்த ஓட்டையை வந்து மறுபடியும் வேக்ஸால் மூடிடணும். இப்போ ராமர் பிள்ளை யூஸ் பண்ண மாதிரியே வேக்ஸ் இருக்க மூடி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மூடியை ஜாரில் போட்டு பாத்திரத்தை ஹீட் பண்ணும்போது வேக்ஸ் உருகி உள்ளே இருந்த ஃபியூவலும் எரிய ஆரம்பிச்சிடும். எங்களோட முதல் வீடியோலும் சரி இந்த வீடியோலும் சரி நாங்கள் சொல்லிக்க விருப்பப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, உங்ககிட்ட வந்து ரியலான ஒரு இன்னோவேஷன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மக்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து நேர்மையான முறையில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்குமே தவிர, இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ராடு வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கவே கிடைக்காது. அப்புறம் ராமர் பிள்ளை சார்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும். ஏன் சார் உங்களோட வீடியோவில் இந்த டீம் வந்து என்கிட்ட வந்து ஃபார்முலா கேட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஏன் சார் நான் உங்களோட ஃபார்முலா கேட்டேன்? இந்த டீம் ஒன்றும் இனோவேஷனோட வேல்யூ தெரியாத டீம் எல்லாம் கிடையாது. இனோவேஷனை திருடுறது அப்படிங்கிறது ஒரு பிறந்த குழந்தைய வந்து அதோட தாயிட்ட வந்து பிடுங்கிறதுக்கு சமங்கிறது நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட கீழ்த்தரமான வேலையில் நாங்கள் பண்ணிடவே மாட்டோம். எங்களோட ராமர் பிள்ளை வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து கார்ப்பரேட் கைகூலி, தமிழின துரோகி, அப்புறம் வந்து ஒரு தமிழோட இன்னோவேஷன் வந்து நீங்கள் வந்து முடக்க பார்க்குறீங்க இப்படின்னு சொன்ன ஆட்களுக்கு ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். இந்தியாவில் வந்து இன்னோவேஷன் ரேட் கம்மியாக இருக்குது. அதனால் வந்து மாணவர்களுக்கு அறிவியல் ஆர்வத்தை அதிகப்படுத்தணும். அப்போ தான் வந்து இந்தியாவில் வந்து இன்னோவேஷன் ரேட் அதிகமாகும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டது இந்த LMES. அண்ட் பல இடங்களில் வந்து மாணவர்கள் நிறைய விஷயத்தை கண்டுபிடிச்சி வச்சுட்டு அடுத்து எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன பிளாட்ஃபார்மை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு LMES சொல்யூஷன்ஸ் ஒன்று ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட டீமை பார்த்துட்டு நீங்கள் வந்து இன்னோவேஷனை முடக்க பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறத விட ஒரு ஹர்ட்டிங்கான விஷயம் வந்து இருக்க வாய்ப்பே கிடையாது. அதை விட இந்த சேனலை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைங்கிட்ட போய் தண்ணியில் இருக்க ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் இந்த குச்சி பிரித்து எடுக்குது அப்படின்னு தப்பான சயின்ஸை சொல்லி கொடுத்து நான் தப்பாக கைட் பண்ண வச்சுக்கோங்களேன், அது வந்து நான் வரப்போகிற ஜென்ரேஷனுக்கு பண்ணுற துரோகம். அண்ட் ராமர் பிள்ளை உங்கள்கிட்ட வந்து ஒரு குச்சி இருக்குது. அந்த குச்சி வந்து தண்ணியில் இருக்க ஹைட்ரஜனை ஆக்சிஜனை தனித்தனியாக பிரித்து இருக்குன்னு சொல்லி தெரியுங்க பார்த்தீங்களா? இது ஒரு பச்சை பொய்ங்கிறது உங்களுக்கும் நல்லா தெரியும், எனக்கும் நல்லா தெரியும். இதையெல்லாம் தாண்டி உங்கள்கிட்ட வந்து ஏதோ ஒரு இன்னோவேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் இன்னும் நம்பிட்டு இருக்கோம். அதெல்லாம் கூட விடுங்க. நீங்கள் ஏற்கனவே வந்து 2 எக்ஸ்பெரிமெண்ட் எங்கிட்ட செஞ்சு காமிச்சிங்க இல்லையா? அது ரெண்டையும் மறுபடியும் வந்து எங்கிட்ட சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு காமிச்சிருங்க பார்ப்போம். உங்களால் முடியாது. ஓப்பன் சேலஞ்சு நான் விடுறேங்க. இதெல்லாம் கூட இருக்கட்டுங்க. நீங்கள் வந்து உங்களோட இன்னோவேஷனை வந்து நேர்மையான முறையில் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி வந்து நில்லுங்க. முதல்ல சப்போர்ட் பண்ணுற ஆட்கள் நாங்களாக தான் இருப்போம். அப்புறம் ஃபேஸ்புக்கில் ஒரு சில போஸ்ட் பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு அமெரிக்க ரிட்டர்ன் இப்படி தான் இருப்பார் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஏங்க, மாதம் 5 லட்ச ரூபா சம்பளம் வாங்கின வேலையை விட்டுப்புட்டு இங்கே வந்து ஸ்கூலாக போய் மாணவர்களோட அறிவை மேம்படுத்தி எப்படியாவது நம்ம ஊரில் வந்து இன்னோவேஷன் ரேட் அதிகமாகிடாதுன்னு சொல்லிட்டு நானும் என் டீமு நாயாக சுற்றிட்டு இருக்கோம். எங்களை பார்த்து நீங்கள் இப்படி ஒரு கேள்வி கேட்பீங்க. எங்களை பார்த்து ஒரு 4 கெட்ட வார்த்தையில் திட்டிருந்தீங்கன்னா கூட நாங்கள் விட்டுட்டு போயிருந்திருப்போம். ஆனால் இப்படி கேட்டதுக்கப்புறம் என்னால் அதை பேசாமல் இருக்க முடியல. நான் பேசுனதை கேட்டு யாரோட மனசாவது பாதிக்கப்பட்டுருந்துச்சு அப்படின்னா சாரி. அப்புறம் ரொம்ப நன்றி.